இது போன்ற ஒரு விழாக்களை நாம் தொடர்ந்து நடத்துவது எதனால் என்று சொன்னால், இன்றைக்கு கல்வியிலே கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த இஸ்லாம் சமுதாயம் இருந்தது என்பது ஒரு வெட்கக்கேடான ஒரு செய்தி. முன்பெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க, தலித்துகள் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எப்படின்னு சொன்னோம்னா, இந்தியாவில் கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாம் சமுதாயத்தில் உள்ளவர் மட்டும்தான். அந்த ஒரு நிலையை போக்கிற கண்ணியத்துக்குரியவர்களை ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க உழைச்சா போதும். நீங்க 10 வருஷத்துக்கு உங்க பிள்ளைகளையே, உங்களுடைய பக்கத்து வீட்டு பிள்ளைகளையே ஒரு பின்தங்கிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. அதனால நாம எல்லாருமே ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம பிள்ளைகள் மட்டுமல்ல, நம்ம பேர பிள்ளைகள் மட்டுமல்ல, எல்லோரையும் என்ன செய்யணும், கொஞ்சம் பார்வையா அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு ஊக்கத்தொகையை வழங்குவது, அவர்களுக்கு கல்வியில அவர்களுக்கு ஓரளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்குவது, வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு என்ன வழி, இதையெல்லாம் செய்வதற்கு காரணம் என்ன சொன்னா, இந்த சமுதாயம் இன்னும் நாம் பார்வையாக வர வேண்டும் என்பதற்காக தான். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகளை பற்றக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகளை பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான உதாரணம். எப்படின்னு சொன்னா, நீங்க எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஸ்டேஜ் உட்கார்ந்து கஷ்டப்படணும். பிள்ளைகள் இன்னும் நிறைய கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்பட போகுதுன்னா அது என்ன செய்ய ஒரு நிலைமைக்கு வரும். அப்ப அந்த ஒரு கஷ்டத்தை நாம என்ன செய்யணும், தாங்கணும், தாங்கி நிக்கணுங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்து. அதற்கு அடுத்தபடியா உங்க பிள்ளைகள் இருக்காங்கல்ல, உங்க பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளை ஒப்பிடாதீங்க. பாரு அவன் பாரு, அவன் அப்படி படிக்கிறான், அவன் பாரு இப்படி படிக்கிறான், அவன் பாரு அப்படி விளையாடுறான், அவன் பாரு அவன் அப்படி செய்யறான். இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் அவங்களுக்குள்ள ஒரு இதா சொல்லக்கூடாது. அவங்களுக்குள்ள அவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அவன் என்னமோ வயது மாதிரி, என்னமோ தாழ்ந்தது மாதிரி அப்படிங்கிற போது ஒரு அவங்களுக்குள்ள ஒப்பிட்டுக்கிறத தயவு செய்த பிள்ளைகள் நீங்க செய்யாதீங்க. அதுக்கு பின்னாடி என்னன்னாக்க, பிள்ளைகளுக்கு தயவு செய்து விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிளோ, விலை உயர்ந்த மொபைலையோ தயவு செய்து என்ன செய்யுங்க, நீங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மொபைல்னால கெட்டு போன பிள்ளைகள் அதிகம். பைக்கு வாங்கி கொடுத்து அதுல விபத்துக்கு உள்ளான பிள்ளைகள் மிக மிக அதிகம். நம்ம கண்ணால பார்த்துட்டே இருக்கும். அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையும் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருங்க, மொபைலையோ பைக்கையோ வாங்கி கொடுக்காம இருக்கிறது கால சிறந்தாக இருந்து நாம நினைக்கிறோம். இதை இன்னொன்று செய்தி என்னன்னு சொன்னா, நைட்டு எது எப்படியோ கிட்டத்தட்ட 9 மணிக்குள்ள அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து அது படுக்கைக்கு போச்சுது. 9 மணிக்குள்ள, ஏன் 9 மணிக்குள்ள சாப்பாடு கொடுத்து படுக்க சொல்லின்னு சொன்னோம்னா, சயின்ஸ் பிரகாரம் 11 மணிக்கெல்லாம் செட்டு முடியும். உடம்புல உள்ள எல்லா உறுப்புகள் என்ன செய்யறாங்க, அது இடத்துக்கு அது போயிடும். அப்ப காலையில தான் எந்திரிக்க, நம்ம எப்படி ஓய்வு எடுக்கிறோமோ அதுதான் நம்ம உறுப்புகள் என்ன செய்ய வேலை செய்ய நிப்பாடிக்கிறோம். இது சயின்ஸ். ஆனா நம்மளால என்ன செய்யறாங்க, 12 மணிக்கு இவ்வளவு பெரிய கறியை வச்சுக்கிட்டா, இவ்வளவு பெரிய அதை வச்சுக்கிட்டு ரசிச்சு சாப்பிடுவோம். ஆனா அது என்ன ஆகுது, உடம்புக்கு அது போல கெடுதலா போயிடும், அது வெவ்வேறு நோய்களை கொண்டாந்து வரும். ஆனா அது ஏன் 9 மணிக்கு படுக்கைக்கு போய் சொன்னா, 9 மணிக்கு நீங்க படுக்கைக்கு போயிட்டீங்கன்னா யாருமே அளவா வைக்க வேண்டியதில்லை. நீங்க 4 மணிக்கு சாப்பிட்டு அனுப்பிச்சிருவீங்க. அந்த பயில என்ன செஞ்சுருவாங்க, 4 மணிக்கு எதிர்ச்சிருவாங்க. அப்படி நீங்க 4 மணிக்கு எதிர்ச்சின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் எதுவும். இப்ப மேக்ஸ் டஃப்பா இருக்குது, சயின்ஸ் டஃப்பா இருக்கு அப்படின்னா, எது டஃப்பா உள்ளதோ அதை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். 4 to 6 இந்த 2 மணி நேரம் நீ படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன அது ஈஸியா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், உங்களுக்கு விளைஞ்சிடும்.
அதனால பெற்றோர்கள் தயவு செய்து உங்களுடைய படிக்கக்கூடிய பிள்ளைகளை 9 மணிக்குள்ள படுக்கைக்கு போக சொல்லுங்க. அவர் 4 மணிக்கு அவரா இருக்கிறார். படுக்கை எப்ப இருக்குதோ அப்பதான் நம்ம எதிர்க்கிற டைம் இருக்கும். மாணவ பெண்மணிகள் என்ன செஞ்சுட்டோம்னா ஒன்னே உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறோம். படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும். படிப்புனா கல்வி உங்களுக்கு உயர்தரமான கல்வி இருக்கியா, இந்த உயர்தரமான கல்வி மட்டும் வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு வீட்டுக்கு பணம் வந்துடும், அந்தஸ்து வந்துடும், கௌரவம் வந்துடும். அந்த எக்ஸாம்பிள் சொல்றாருந்தா டாக்டர் அப்துல் கலாம் சயின்டிஸ்டா இருந்தார். அவர் எப்படி சயின்டிஸ்டா இருந்தாரு? அவங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, சாப்பாடு கூட வழி இல்லாம இருந்தவர் தான். அவர் எதை நோக்கி பயணிக்கிறார்? நம்ம ஒன்னு செய்யணும், அதை அப்படி செய்யணும், இதை நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கும் போது அவர் என்ன செய்யறாரு? இதைதான் காலையில எழுந்திரிச்சு அவர் சொல்லுவாங்க. பெரும்பாலும் அப்துல் கலாம் கனி சாப்பிட வந்தாருங்க அப்படின்னு கேள்விப்படுத்தோம்ல. எத்தனை புக்கில் அவர் எடுக்கிற புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கனி சாப்பிட்டதுன்னு சொல்லுவார். அப்துல் கலாம் கறி சாப்பிடலங்கிறது என்ன காரணம் சொன்னோம்னா அவருக்கு கறி வாங்கிறது காசு இல்லை. வெரி சிம்பிள். அப்துல் கலாம் கறி சாப்பிடலன்னு சொன்னோம்னா அவர் கறி சாப்பிடுறது காசு இல்லை, அது அப்படி பழகி பண்ணிட்டாரு. அவர் பழக்க வழக்கம் பிராமணோட இருந்ததுனால கறி சாப்பிடுறது வழியிடாம இதுதான். அப்ப அவருக்கு நோக்கம் என்ன? அவர் பெரிய சயின்டிஸ்ட் ஆக்கி இன்னைக்கு ஜனாதிபதி ஆகினாங்கன்னு சொன்னா எதை வச்சு? அவருடைய கல்வியை வச்சுதான். கல்வி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவருக்கு எல்லாமே வந்ததுங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. அதற்கு அடுத்தபடியா நம்ம பிள்ளைகிட்ட நீங்க சொல்லுங்க, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி, வாங்க ஐஏஎஸ் ஆபீசர் அவர்களை அப்படின்னு சொல்லுங்க. சும்மா வெட்டப்படக்கூடாது. வாங்க நீதிபதி அவர்களை, வாங்க டாக்டர் அவர்களை. நம்ம பிள்ளைய அவனுக்கு அதை ஊட்டணும். நம்ம பிள்ளைகளுக்கு அந்த எண்ணங்களை ஊட்டணும். எண்ணங்கள் தான் மன எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கணும். எண்ணங்கள் நம்ம என்ன செய்யலாம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான எண்ணங்கள் இருக்கலாம். அந்த பையனுக்கு நீங்க வாங்க டாக்டர் சொல்லி பாருங்க, ஒரு 10 நாள் சொல்லி பாருங்க, அவருடைய நடைமுறை எண்ணம் மாறும். ஒண்ணு. அதே மாதிரி அவன் பார்ப்பான், ஒரு சயின்டிஸ்டா இருப்பான், சயின்டிஸ்டா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வாங்க சயின்டிஸ்டா அப்படின்னு சொல்லி பாருங்க, எல்லாமே மாறும். இல்ல யாருக்கு இருக்கு? தூங்கும் போது படுத்திருக்கான் பையன், அவனை மெல்ல கூப்பிடுறது. நான் எங்க வீட்டு உட்படதான் சொல்றேன். எந்திரிக்க போகும்போது எந்திரான்னு சொல்லுவான். நான் எந்திரிக்க மாட்டேன், எருமை எந்திரி எருமை அப்படின்னு அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அது அவன் எந்திரிக்கும் போதே அவன் மனசுல ஒரு வகையான ஒரு மாதிரி அழுத்தம் இருக்கு. அவனை கூப்பிடும் போதே பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, அவன் என்ன செய்யணும்? அவனை கூப்பிடுற முறையோட எதிர்மா எதிராஜா அப்படிமா சொல்லுங்க. அவனோட அவனோட தாக்கமே வேற மாதிரி இருக்கும். அப்ப இன்ஷால்லா அல்லாஹ் உங்க பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய, உங்கள் பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய சக்தி யாரு இருக்குன்னா பெற்றோர்கள் இருக்குங்கிறத அந்த இடத்துல